ஒரு விரல் புரட்சி. தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் அன்வார் வாழ்த்து. மதங்களை கடந்தது தலைமைத்துவம். தமிழக முதல்வர் விஜய்க்கு பாப்பா ராயுடு வாழ்த்து. பள்ளிகளில் நிரந்தர பாதுகாப்பு அதிகாரிகள் நியமனம். கல்வி அமைச்சு பரிசீலனை. பிரிட்டிஷ் பிரதமர் பதவி விலக வேண்டும். 70க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நடிகர் விஜய்க்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் விஜயை தனது நண்பர் என்று குறிப்பிட்டுள்ளார். திரையில் ஹீரோவாக தீய சக்திகளை அழித்து வந்த விஜயிடம் இப்போது தமிழக மக்கள் உண்மையான மற்றும் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்துள்ளதாக அவர் பாராட்டியுள்ளார். குறிப்பாக விஜயின் சர்க்கார் பட பாடலான ஒரு விரல் புரட்சியை குறிப்பிட்ட பிரதமர் அந்த புரட்சி இப்போது புதிய வரலாற்றை படைக்க காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மலேசியாவுக்கும் தமிழகத்திற்கும் இடையே ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார். 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு மாற்றாக இவர் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய முதல்வர் விஜயுடன் இணைந்து பணியாற்றவும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் தாம் ஆர்வமாக இருப்பதாக பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. பள்ளிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பு படை உறுப்பினர்களை நிரந்தரமாக நியமிப்பது குறித்து கல்வி அமைச்சு பரிசீலித்து வருகிறது. அண்மைய காலமாக பள்ளிகளில் நடக்கும் அத்துமீறல்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சர் ஃபட்லினா சிரேக் இதனை தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பு அமைச்சின் மிக முக்கிய முன்னுரிமை என்றும் இதற்காக உள்துறை அமைச்சின் ஒத்துழைப்பு நாடப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் போலீஸ் அல்லது உதவி போலீஸ் அதிகாரிகள் பணி அமர்த்தப்படலாம். இது வெறும் காவல் பணி மட்டுமல்லாமல் பள்ளிகளில் ஒரு பாதுகாப்பு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது என ஃபட்லினா குறிப்பிட்டார். இம்முயற்சிக்கு பெற்றோர்கள் மத்தியில் ஆதரவு கிடைத்துள்ள அதே வேளையில் உடல் ரீதியான பாதுகாப்புடன் மாணவர்களின் மனநலம் மற்றும் ஆலோசனை சேவைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த உத்தேச திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் அதிகாரிகளின் பணிகள் குறித்த முழுமையான ஆய்வு முடிந்த பிறகு முறையான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய்க்கு ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராயுடு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தருணம் என்று குறிப்பிட்டார். சுமார் 88 விழுக்காட்டுடன் தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த போதிலும் மக்கள் ஒரு கிறிஸ்துவ தலைவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துள்ளனர். இது தலைமைத்துவம் என்பது மதம் அல்லது இனத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதையும் சமூகத்திற்கு சேவை செய்யும் திறனே முக்கியம் என்பதையும் உலகுக்கு உணர்த்தியுள்ளதாக பாப்பா ராயுடு புகழாரம் சூட்டினார். வேற்றுமைகளை தாண்டி தமிழக மக்கள் காட்டியுள்ள இந்த ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கிய மனப்பான்மை இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்தார்.
புதிய முதலமைச்சர் விஜயின் தலைமைத்துவம் தமிழகத்திற்கு பெரும் முன்னேற்றத்தையும் அமைதியையும் தரட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய திரையுலக ஆளுமைகள் வரிசையில் தமிழகத்தின் புதிய அடையாளமாக விஜய் உருவெடுத்துள்ளார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். கந்திங் தோல் சாவடியில் நடைபெற்ற ஒரு சிறப்பு அமலாக்க நடவடிக்கையில் சொகுசு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து மற்றும் தொழில்நுட்ப விதிமீறல்களை அதிகாரிகள் குறிவைத்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 66 அமலாக்க அதிகாரிகள் ஈடுபட்டு மொத்தம் 215 வாகனங்களை சோதனை செய்ததாக பாங் சாலை போக்குவரத்து துறையின் துணை இயக்குநர் சலாவுடின் நசீர் தெரிவித்தார். சரியான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், காலாவதியான சாலை வரி, காப்புறுதி பாதுகாப்பு இல்லாமை, பதிவு எண் பிழைகள் மற்றும் புகைப்போக்கிய அமைப்பில் மாற்றம் செய்தல் ஆகியவை கண்டறியப்பட்ட குற்றங்களில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் மொத்தம் 102 வாகனங்களுக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டதோடு சம்மன் அறிவிப்புகள் வழியாக 126 சம்மன்களும் விநியோகிக்கப்பட்டன. மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திங்க. நம்ம பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபுடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ ஏயோன் பிக் ஃபாலேமுக்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரைக்குங்க. நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் பலவிதமான பொருட்கள், பலவிதமான உணவு வகைகள் நீங்கள் சுவைப்பதற்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என காத்துக் கொண்டிருக்கின்றது. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தவாவ் தமன்பர் வீராவில் உள்ள ரெயின் ஃபாரஸ்ட் நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த 15 வயது சிறுவன் மூழ்கி மரணமடைந்தான். இதர 13 நண்பர்களுடன் நீர்வீழ்ச்சியில் அச்சிறுவன் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த துயரச் சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது. நீச்சல் தெரியாத நிலையில் நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த முகமது ஐமான் என்ற அந்த சிறுவன் திடீரென காணவில்லை என அவனது நண்பர்கள் உணர்ந்ததை தொடர்ந்து உடனடியாக தவாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. நேற்று மாலை மணி 4:45க்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படை உறுப்பினர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு வருகை தருவதற்கு முன்னதாகவே தகவல் அறிந்த பொதுமக்களும் கிராமவாசிகளும் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு அச்சிறுவனின் உடலை மீட்டனர். எனினும் அச்சிறுவன் இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ குழுவினர் உறுதிப்படுத்தியதை தவாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் அதிகாரி ஜெமிஷின் உஜின் தெரிவித்தார். இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள். கேமரன் மலையில் உள்ள ஒரு கோவிலில் வாளால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் திடீரென கோவில் வளாகத்துக்குள் நுழைந்து கத்தி கூச்சலிட்டு பிரச்சினை ஏற்படுத்தியுள்ளார். அவரை வெளியேறுமாறு கேட்டபோது 39 வயதுடைய அந்த நபர் ஆவேசமடைந்து கோவிலில் இருந்த வாளை எடுத்துக்கொண்டு 31 வயது ஆடவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் கைகள், நெற்றி மற்றும் உடலில் காயமடைந்துள்ளார். முதலில் அவர் தனராத்தாவில் உள்ள சுல்தான் ஹஜா கல்சம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஈப்போவில் உள்ள ஃபத்திமா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சந்தேக ஆடவரை கைது செய்தனர். அவருக்கு முன்பே போதைப் பொருள் தொடர்பான குற்றப்பதிவுகள் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.
அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது கடந்த மாதம் நடத்தப்பட்ட கொலை முயற்சி தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர் கூட்டரசு நீதிமன்றத்தில் தன் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்துள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த முன்னாள் ஆசிரியரான 31 வயது கோல் தாமஸ் ஆலன் வாஷிங்டன் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதிபரை கொல்ல முயன்றது உள்ளிட்ட 4 முக்கிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்ட நிலையில் அவரது வழக்கறிஞர் மூலம் தான் குற்றமற்றவர் என அவர் வாதிட்டுள்ளார். ஏப்ரல் 25ஆம் தேதி வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சியின் போது இந்த தாக்குதல் முயற்சி நடைபெற்றது. துப்பாக்கி மற்றும் கத்திகளுடன் பாதுகாப்பு வளையத்தை உடைத்து ஆலன் நுழைந்ததாகவும் அந்த மோதலில் ரகசிய சேவை அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாகவும் அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. ஆலனின் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் சில நீதித்துறை அதிகாரிகளின் தலையீட்டை தவிர்க்க கோரியுள்ளனர். காரணம், தாக்குதல் நடந்தபோது அந்த அதிகாரிகளும் அதே நிகழ்ச்சியில் இருந்ததே ஆகும் என அவர்கள் வாதிடுகின்றனர். தற்போது ஜாமீன் வழங்கப்படாமல் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஆலனுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் ஃபூடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவல் பேரா இப்போ A1 பிக் ஃபாலிம்க்கு வரோங்க. மே 14 தொடங்கி 17 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ், சாரி, குர்தா, குர்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்துல. தரமான பொருட்கள் நியாயமான விலையில ஃபூடி மச்சான் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். கடந்த வாரம் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் கட்சியின் மோசமான செயல்பாட்டை தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர் பதவி விலக வேண்டுமென்று கோரியுள்ளதால் அவர் புதிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளார். விரைவில் தலைமைத்துவத்திற்கான போட்டி நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கட்சியின் 4 உதவியாளர்களும் ராஜினாமா செய்துள்ளதால் ஸ்டாமர் மீதான நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. திங்களன்று லண்டனில் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் கட்சி உறுப்பினர்களும் வாக்காளர்களும் தொடர்ந்து தனக்கு ஆதரவளிக்குமாறும் குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்தும் அதிகார போராட்டத்தை தவிர்க்குமாறும் ஸ்டாமர் வேண்டுகோள் விடுத்தார். ஸ்டாமர் தமது ராஜினாமாவுக்கான காலக்கெடுவை பரிசீலிக்குமாறு மேலும் பல அமைச்சர்களுடன் இணைந்து பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சர் ஷபானா மாமூட்டும் கேட்டுக்கொண்டதாக தி டைம்ஸ் தகவல் வெளியிட்டது. 2029 நடைபெறவிருக்கும் அடுத்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சியை வழிநடத்த முடியும் என்பதில் தங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை என்று அவரது 4 முக்கிய உதவியாளர்களும் கூறினர். எனினும் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப புதிய நியமங்களை ஸ்டாமர் உடனடியாக அறிவித்தார். ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.